முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் 100 ரூபாய் நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நயமிக்க தலைவரான கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுவது மிகவும் பொருத்தமானது என தெரிவித்தார். கருணாநிதி நினைவு நாணயத்தை வெளியிட்ட மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதுவரை நாம் கொண்டாடினோம். இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம்தான் இந்த விழா. மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர்தான் கலைஞர் அவர்கள். நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.